வந்து இந்த லுச்சி அண்ட் அலோ ரெசிபி வந்து ரொம்ப 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 யூனிக்கான ரெசிபி. நான் இப்படி ஒரு ரெசிபி இருக்குமான்னு எதிர்பார்க்கல. நம்ம எடுத்து சைடில் வச்சுக்கோ. அந்த ஸ்டேட்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ரோஷன் பர்தா இதுதான். ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா கார்த்திக் வ்ளாக்ஸ். நான் பிரியா. இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடு தான் பார்க்க பெங்கால் ஃபுட் சேலஞ்ச் ஃபார் 24 hours. நம்ம ஆல்ரெடி குஜராத் ஸ்டேட் ஃபுட் சேலஞ்ச் 24 hours பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ மகாராஷ்டிரா ஸ்டேட் ஃபுட் சேலஞ்ச் ஃபார் 24 hours பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டைம் வந்து நம்ம பெங்கால் தான் பண்ண போகிறோம் ஃபார் 24 hours. ஸோ இன்னைக்கு டே ஃபுல்லாகவே நம்ம பெங்காலி ஃபுட்ஸ், பெங்காலியோட ஸ்பெஷாலிட்டிஸ், அந்த ஃபுட்ஸ் தான் இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, ரொம்ப யூனிக் டிஷ்ஷஸாக இருக்க போது, ஆல்சோ அவங்களோட ஃபுட் கல்ச்சர் பற்றி நம்மளுக்கு தெரிய போகுது. ஸோ இப்போ குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவங்க மோஸ்ட்லி வந்து இந்த லுச்சி அண்ட் அலோ தோர்கரி, ஐ கெஸ் நான் ப்ரொனவுன்ஸ் கரெக்டாக பண்ணுறேன். ஸோ ஐ கெஸ் இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பேசிக்காக பார்த்தோம்னா ஒரு பூரியும் கிழங்கு கறி தான், பட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில். ஸோ அவங்க ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அண்ட் ஸோ மோஸ்ட்லி அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். லுச்சி, அப்புறம் எனக்கு ப்ரொனன்சியேஷன் அவ்வளோ வர மாட்டுக்கு நான் ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் எஸ் இப்போ குயிக்காக நம்ம பண்ணிடலாம். நான் வந்து ரெகுலராக மேதா மாவு இது பண்ணிட்டேன். சூப்பராக ரெடி ஆகிட்டு பார்க்கவே ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. ஓகே, இப்போ நான் ட்ரை தான் பண்ணி பார்க்க போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது பார்க்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ரெகுலராக கிழங்கு சாப்பிட்ற மாதிரி இல்லை, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. கொஞ்சம் நல்லா ஸ்பைஸாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ஸ்பைஸாக இல்லை, பட் ஒரு சட்டிலான ஸ்பைஸ். அந்த சுட சுட பூரி அண்ட் இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் ரெசிபி வந்து ரொம்ப 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 யூனிக்கான ரெசிபி. நான் இப்படி ஒரு ரெசிபி இருக்குமான்னு எதிரே பார்க்கல. இந்த இன்க்ரீடியன்ட் வச்சு இந்த ரெசிபியா அப்படின்னு இருந்தது. ஸோ அது வந்து ஒரு ஃபிஷ் ரெசிபி தான். பட் பெங்காலிஸ்னாலே ஃபிஷ் தான். அவங்க வீக்லி ஒரு 3 to 4 to 5 times ஆல்மோஸ்ட் ரெகுலராகவே ஃபிஷ் தான் சாப்பிடுவாங்க டெய்லி பேசிஸ்லேயே. ஸோ ஃபிஷ் இல்லாமல் அவங்களுக்கு முடியாது. அதுவும் இந்த ரோஹு ஃபிஷ், இதுதான் அவங்களோட மோஸ்ட் ஃபேவரட்டான ஃபிஷ். அண்ட் அது வந்து பங்காளி ஃபிஷ்னு கூட சொல்லுவாங்க. நம்ம தமிழில் வந்து கெண்டை மீன் சொல்லுவோம். அண்ட் அந்த ஃபிஷ் தான் அவங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்சான ஃபிஷ். டெய்லி பேசிஸ்லேயே அவங்க யூஸ் பண்ணுற ஒரு ஃபிஷ் தான். அது வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரை மாதிரி பண்ணுவாங்க, கிரேவி மாதிரி பண்ணுவாங்க, அப்புறம் வந்து ஃபிஷ் பஜ்ஜி மாதிரி பண்ணுவாங்க. இனிமேல் நிறைய டிஷ்ஷஸ் அவங்க பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ சில டைம் வந்து ஃபிஷ் ஜஸ்ட் அந்த ஒயிட் ரைஸ் ஒன்று ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இருக்கும், அதுவே வச்சு அவங்க லஞ்ச் முடிப்பாங்க. ஸோ அவ்வளோ ஒரு ஃபிஷ் அடிக்டாக இருப்பாங்க. அண்ட் ஸோ இன்றைக்கி நம்ம லஞ்சில் ஃபிஷ் இல்லாமல் எப்படி பங்காளி சீரீஸ் பண்ணுறதுனால, ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான இந்த இதோட நேம் வந்து சோர்ஸே இலி அப்படி ஏதோ, சோர்ஸ் இலி, ஐ கெஸ் ப்ரொனவுன்ஸ் தப்பாக பண்ணுறேன், பட் இதுதான் ஸ்பெல்லிங். அண்ட் இதுதான் அந்த ஃபிஷ்ஷோட ரெசிபி. நம்பவே முடியாது, இது வந்து கடுகுல பண்ணியிருக்காங்க இந்த ஃபிஷ் கிரேவி. நம்ம எப்படி தேங்காய் புளி இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம், அவங்க அப்படிலாம் யூஸ் பண்ணாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர் வச்சு, டிஃப்ரெண்ட்டான மிக்ஸ் வச்சு அவங்க இந்த ஃபிஷ் கிரேவி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு வந்து இந்த மார்ச் சோர்ஸ் இலி அண்ட் ஒயிட் ரைஸ் வச்சு நம்மளோட லஞ்ச் முடிக்க போகிறோம். ஸோ குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் எடுத்திருக்க ஃபிஷ் வந்து நான் ரோஹு எடுக்கலை, பட் அதுக்கு பதிலாக வந்து இந்த ரூப்சாந்துன்னு ஒரு ஃபிஷ் இருந்தது. நல்லா பெருசாக இருக்குது. அண்ட் ஆல்சோ முள் நிறைய இல்லை, ஜஸ்ட் சிங்கிள் முள் தான் இருக்குது. ஸோ இந்த ஃபிஷ் தான் நான் எடுத்திருக்கேன். இதுவும் நான் இந்த ஃபிஷ் ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ பீஸஸும் நல்லா தான் இருக்குது. ஸோ இதை வச்சு ரொம்ப பீஸ் பண்ண மாட்டேன், ஒரு 2 பீஸ் வச்சு மட்டும் ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ண போகிறேன். இப்போ வந்து கடுகு ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன், பிகாஸ் கடுகு தான் மெயின். அப்புறம் இந்த கசகசா, அதுக்கப்புறம் 2 green chilli,
அப்புறம் சால்ட், வந்து மஸ்டர்ட் ஆயில் எடுத்திருக்காங்க, பட் நம்ம வந்து ரெகுலர் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் வாட்டர். இப்போ இது ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுட்டு நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு 2 ஃபிஷ் தான் நான் எடுத்திருக்கேன். சால்ட், டர்மரிக் பவுடர், சால்ட், ஆயில். ஸோ இது நம்ம நல்லா மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். நம்ம அந்த வாட்டரோட கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி சூப்பராக கிரைண்ட் பண்ணி அதோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்தாச்சு. இந்த மாதிரி மில்க் மட்டும் நம்ம எடுத்து சைடில் வச்சுட்டோம். இப்போ வந்து ஒரு கடாயில் ஆயில், டர்மரிக் பவுடர், இப்போ வந்து இந்த பேஸ்ட் இது கொஞ்சம் கட்டியாக ஆகணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு பீஸ் ஃபிஷ் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம ஃபிஷ் வந்து அங்கே குக் ஆகிக்கிட்டு இருக்கு. அண்ட் கூடவே வந்து நம்ம இந்த அவங்களோட ஒரு ஸ்டேபிளான ஒரு டிஷ் பேங்கன் பாஜா. ஸோ இந்த பெரிய கத்திரிக்காவை நல்லா ரவுண்டாக கட் பண்ணி ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணுவாங்க சைட் டிஷ்க்காக. ஸோ குயிக்காக நம்ம பேங்கன் பாஜாவும் பண்ண போகிறோம். ஸோ சூப்பராக நம்ம பிளேட் ரெடி ஆகிட்டு. அண்ட் இதுதான் அந்த கிரேவி. கொஞ்சம் திக்காக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் திக்காக பண்ணியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் கடுகு மிக்சர் போட்டிருக்கலாம். அண்ட் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது ரெடி ஆகிட்டு. இப்போ இது நான் ட்ரை தான் பண்ணி பார்க்க போகிறேன். ரொம்ப ஸ்கெப்டிக்கலாக இருக்குது, எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. கசக்குமா எப்படின்னு தெரியல, பிகாஸ் கடுகு நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது, ரொம்ப யூனிக்காக இருக்குது. மீன்ஸ் இந்த டேஸ்ட் புரிய மாட்டேங்குது. ரொம்ப யூனிக்காக இருக்குது. அண்ட் ஆல்சோ அந்த கிரேவி கொஞ்சம் அவங்கள மாதிரி ரொம்ப கட்டியாக பண்ணலை, கொஞ்சம் தனியாக தான் இருக்குது. பட் அப்படினாலும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது ஒரு பைட்டும். அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. ரொம்ப மசாலாவை எதுவுமே போடல, பட் அப்படினாலும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம குயிக்காக லஞ்ச் முடிச்சிடலாம். இப்போ நான் கொஞ்சம் ஏதாவது ஸ்வீட் ஸ்நாக்ஸ்க்கு இந்த ரசகுல்லா தான் சாப்பிட போகிறேன். ஸோ பெங்காலின்னு சொன்னதும் ரசகுல்லா இல்லாமல் எப்படி? இது அவங்களோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸான ஒரு ஸ்வீட்ஸ். ஸோ அதுதான் இப்போ சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம இந்த ரசகுல்லா தான் சாப்பிட போகிறோம். ஸோ இதில் வந்து 8 பீசஸ் இருக்குது மொத்தம். ஸோ ரசகுல்லா ஒரு ஃபேமஸான ஸ்வீட் பங்காளியோட. இது குலாப் ஜாமுன் மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எஸ், ஓகே. ஸோ பெங்கால்னு சொன்னதும் மிஷ்டி தோய் இல்லாமல் எப்படி? ஸோ இது வந்து அவங்களோட மிஷ்டி தோய் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆன, ஐ மீன் ரசகுல்லாக்கு அப்புறம் ஃபேமஸான ஒரு டெசர்ட் மாதிரி தான். பட் இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இப்போ நான் இந்த மிஷ்டி தோய் தான் சாப்பிட போகிறேன். அண்ட் இது வந்து நான் என்றைக்குமே ட்ரை பண்ணதில்லை. ஸோ இது வந்து கொஞ்சம் பாயசம் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து உள்ளே இப்படி தான் இருக்குது. ஸோ இது வந்து மில்கி மிஸ்ட் பிராண்டோட இது தான். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ண போகிறேன். அங்கே கல்கத்தாவில் வந்து இதெல்லாம் பானையில் விற்பாங்க, ஒரு குட்டி குட்டி பானை அந்த மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கு. ஒரு ஸ்வீட்டான தயிர், பட் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம், பட் டேஸ்ட் நல்லாயிருக்கு. நான் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும்னு நினச்சேன். ரசகுல்லா ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது, பட் இது ரொம்ப ஸ்வீட்டாக இல்லை. ஸோ என்னோட ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இப்போ இதை தான் சாப்பிட போகிறேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அண்ட் மிஷ்டி தோய்னா, மிஷ்டினா ஸ்வீட், அப்புறம் தோய்னா நம்ம தயிர் தான் தோயின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மிஷ்டி தோய், மில்கி மிஸ்ட் பிராண்டோடது. அண்ட் ஒரு கேரமலைஸ்டான ஃப்ளேவரும் வந்தது இதில். ஸோ ஓரளவுக்கு நல்ல ஸ்வீட் தான், லைட் வெயிட்டாக இருந்தது. அண்ட் எஸ், ஸோ நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம நைட் டின்னர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ டின்னருக்கு வந்து
அந்த ஸ்டேட்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ரோஷன் பர்தா இதுதான் நம்ம பண்ண போறோம். ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் 3 இன்கிரீடியன்ஸ் வச்சு தான் பண்ண போறோம். அண்ட் இது வந்து ரைஸ்ல அவங்க மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் ரைஸ் வச்சுட்டேன், கார்லிக் பீல் பண்ணி வச்சுட்டேன், அப்புறம் அனியன்ஸ் வந்து இந்த மாதிரி மூன் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிள் ஸ்டெப், ஜஸ்ட் கார்லிக், அப்புறம் இந்த அனியன்ஸ், அப்புறம் நம்ம ரெட் சில்லி இது மட்டும் வேணும். ஸோ இதை வச்சு இப்போ குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆயில் வச்சுட்டேன், சைடில் வந்து ஃபிஷ் ஃப்ரை ஆகிக்கிட்டு இருக்கு. அண்ட் இங்கே வந்து ஆயில் வச்சுட்டேன். இதில் வந்து நம்ம ஒரு 3 பீஸ் ரெட் சில்லி போட போகிறோம், கார்லிக், அனியன்ஸ், வந்து நல்லா கேரமலைஸ் ஆகணும், நல்லா டார்க் ப்ரௌன் ஆகணும். கூல் ஆகிட்டு இதில் கொஞ்சம் கொத்தமல்லி அண்ட் கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கேன். அண்ட் இது வந்து இப்படி நம்ம இப்படி எல்லாமே மிக்ஸ் பண்ணணும். ஸோ எல்லாமே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லாவே இருக்கு. நம்ம கொஞ்சம் யூனிக் டேஸ்டாக இருக்குது, குயிக்காக பண்ணிடலாம். ஆல்சோ நல்லா ஸ்பைசி, அப்புறம் அந்த அனியன்ஸோட கொஞ்சம் ஸ்வீட்னஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ சூப்பராக இன்றைக்கி 24 hours பெங்கால் ஃபுட் சேலஞ்ச் பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது எல்லாமே. அண்ட் ரொம்ப யூனிக் டிஷ்ஷஸாக இருந்தது. நம்ம ரெகுலராக சாப்பிட்ற டேஸ்டே இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்டாக இருந்தது. ஆல்சோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் நியூ டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணுறதுக்கு. ஸோ அப்படியே இந்த வீடியோட எண்டுக்கும் வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். until then bye.